ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அரை கப் ஜவ்வரிசியை 30 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே பாதாம், முந்திரி, உலர்திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வறுத்த அதே நெய்யில் சேமியாவையும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டு ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியையும் அதோடு சேர்த்து நல்லா ஜவ்வரிசி சாஃப்டாகி வர்ற வரைக்கும் வேக வச்சுட்டு நெய்யில் வறுத்த சேமியாவையும் சேர்த்து இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. சேமியாவும் நல்லா வெந்து வரட்டும். சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்து சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்காத நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் நல்லா கெட்டியாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த பால் கொதிச்சு வந்த உடனே வாசனைக்காக ஏலக்காய் பவுடரும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, உலர்திராட்சை, பாதாம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.